வணக்கம் and welcome to the show FF Times with me Nadia. Okay, இன்னைக்கு எல்லா அப்டேட்ஸும் வந்து நான் தான் கொடுக்க போறேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நினைச்சோம் பாத்தீங்களா இந்த படம்லாம் வந்து இந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு இப்போ எல்லாமே வந்து தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ அது எந்தெந்த படம் அப்படின்றத ஒன் பை ஒன்னா சொல்ல போறேன். ஃபஸ்ட்டு வந்து கோட் வந்து செப்டம்பர் 5 சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திவாலிக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இந்தியன் 2 இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 15 அப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கொடுத்துருக்காங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 பொங்கல் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நாலாவது என்னன்னா தங்கலான் வந்து அப்டேட்டே இல்லை. ஸோ அதை வந்து நாலாவது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 44 அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை ஃபீமேல் லீட் ரோல் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக அவங்க 4 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்ச படங்களில் வந்து 3 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கோடி வாங்கியிருக்காங்க. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ரோல் வந்து பண்ண போகிறாங்களா அப்படின்றது படம் வரும்போது தான் தெரியும். ஸோ பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து அந்தமானில் தான் ஷூட் போயிட்டு இருக்கு. இதில் நம்ம சூர்யா அவர்களும் அண்ட் பூஜா அவர்களும் இவங்களோட போர்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் என்னென்ன கேஸ்ட்லாம் வந்து இந்த படத்தில் இன்வால்வ் பண்ண போகிறாங்க, என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இதில் காட்ட போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன். இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்திக் அவர்களும் அரவிந்த் சாமி 2 பேரும் வந்து நடிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு அரவிந்த் சாமி அவரோட பர்த்டே. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அப்பத்துலேருந்தே வந்து அவர் ரொம்ப கியூட். ஸோ அவரோட பர்த்டே வேற இன்னைக்கு. அவர் பர்த்டே முன்னிட்டு மெய்யழகன்லேருந்து ஒரு ஸ்பெஷல் பர்த்டே போஸ்ட் வந்து விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி வந்து அழகாக ஒரு ட்ரெயினில் இருக்கிற மாதிரி அந்த போஸ்ட் இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம பிரேம்குமார் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தியோட அண்ணன் நம்ம சூர்யாவும் ஜோதிகா சேர்ந்தா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அரவிந்த் சாமி அவரோட போஸ்டர் விட்டுட்டாங்க. இன்னும் என்னென்ன விட போகிறாங்க, ஏதாவது இந்த படத்துலேருந்து அப்டேட்ஸ் ஏதாவது கிடைக்குதா, இல்லை ஏதாவது வீடியோ மாதிரி ஏதாவது வைரல் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா 2 தி ரூல் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அல்லு அர்ஜுனோட ஃபோட்டோ போட்டு ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 2024 இந்த இயர் லாஸ்ட். இப்போ ரிலீஸ் வந்து டிசம்பர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து எப்போ ட்ரைலர் விட போகிறாங்க, எப்போ டீசர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களோட அடுத்த ப்ராஜெக்ட் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து காமெடியெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவாக களை இறங்கிட்டாரு. இருக்கிற எல்லா ஹீரோஸும் சாப்பிட்டு போயிடுவார் போல. ஏன்னா அவரோட படங்கள்லாம் அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்குது. இப்போ இவர் வந்து யார் கூட வந்து சேர்ந்து அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு வெப் சீரிஸோட டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர் கூட தான் சேர்ந்து பண்ண போறாரு. இதோட பேச்சுவார்த்தை வந்து இப்போ வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்த கதை எப்படி இருக்கும், இதுவும் வந்து சூர்யா அவர்களை வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் போகிற நம்ம ஷாருக்கான் அவரோட அடுத்த மூவி வந்து கிங் அதுன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்றது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஜூன் 25 வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட ஏதோ ஒரு வீடியோவும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஹானா கானும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே தெரியும் நம்ம ஷாருக்கானோட பொண்ணு தான் சுஹானா கான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் வராங்க அப்படின்னும் போது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அப்பா பொண்ணு அப்படிங்கும்போது இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜய் கோஷ் அவர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் ஆனந்த் அண்ட் கௌரி கான் இவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் வந்து அப்பா பொண்ணு இந்த படத்தில் என்ன மாதிரி ஆக்டிங் கொடுக்க போகிறாங்க, எப்படி ஆடியன்ஸை இழுக்க போகிறாங்க அப்படின்றது அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி ஜூன் 25 பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானோட அடுத்த படம் லக்கி பாஸ்கர். இந்த படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கி அட்லு. இந்த படத்துக்கு யார் மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. அண்ட் இதில் ஃபீமேல் லீட் ரோல் யார் நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம மீனாட்சி அவங்க தான். இதில் என்ன அப்டேட் நீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ப்ரமோ வந்து விட்டுருக்காங்க. அந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு துல்கர் அவருக்கும் மீனாட்சி அவங்களுக்கும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி வருது. ஸோ வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அந்த படத்தோட ஃபுல் சாங் அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிளோட
ஃபுல் சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு தான் 19. இன்னும் வந்து டீசர் வரணும், ட்ரைலர் வரணும், அப்புறம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் டேட்டும் வரணும் அப்படின்றத பொறுத்து இருந்தப்பா. ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சல்மான் கான் அண்ட் அட்லி இவங்க 2 பேரோட படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஷாருக் கானும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஏன்னா அட்லி அவர்கள் வந்து ஷாருக் கானை வச்சு ஜவான் படத்தை வந்து பயங்கரமாக ஹிட்டு கொடுத்தாரு, நல்லா வசூலும் வந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து வந்து சல்மான் கான் வச்சு எடுக்க போகிறாரு. இந்த படத்துலையும் நம்ம ஷாருக் கான் வர போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக 1000 கோடி பட்ஜெட்டில் போட்டு எடுத்தா என்ன 1000 தாண்டிடும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோவோட ஃபைனல் வந்தாச்சு. நான் எல்லா அப்டேட்ஸும் வந்து 1 by 1 சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதோட வந்து நான் வந்து மூட்டை கட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் இவங்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்குறேன். அண்டில் தான் உங்ககிட்ட விடை பெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.